என்னோட பைத்தியக்கார தம்பி, அந்த ஷரிங்கன் மூலமா உன்னால எவ்வளவு தூரத்துக்கு பார்க்க முடியும்? இப்ப என் கண்ணுக்கு என்ன தெரியுதுன்னா, இத்தாச்சி நீ செத்து விழுந்து கிடக்கிறது. என்னோட சாவ பாத்தியா? அப்போ சரி, அப்படியே முயற்சி பண்ண. நீ இப்போ ரொம்பவே பலசாலி ஆயிட்ட. ஞாபகம் இருக்கா? நீ அதை செயல்படுத்த ஆரம்பிச்சுட்டேன்னா மாங்கேக்யூ ஷாரிங்கான பயன்படுத்துற 3வது ஆளா நீ இருப்ப. அதுல நானும் ஒருத்தன். அது நடக்கணுங்கிறதுக்காகத்தான் உன்னை நான் இப்போ உயிரோட விட்டுட்டு போறேன். அந்த 3வது ஆள் அதே ஷரிங்கான கொண்ட இன்னொருத்தன். உச்சிஹா கிளான்ல யார்கிட்ட அந்த ஷரிங்கான இருந்துச்சு? உன்னதுக்கு அப்புறம் அவனை தான் கொல்ல போறேன். கொல்ல போறியா? மாதரா உச்சிஹா. மாதரா உச்சிஹா? லீஃப் வில்லேஜ கண்டுபிடிச்சவங்கள ஒருத்தர் இவர். மாங்கேக்யூ ஷரிங்கான முதல்ல தனக்கு சொந்தமாக்கினது இவர் தான். ஆனா மாதரா இந்நேரத்துக்கு இறந்து போயிருக்கணுமே. மாதரா இன்னும் உயிரோட தான் இருக்காரு. அத நீ நம்புறதும் நம்பாம போறதும் உன்னோட இஷ்டம். மாதரா இறந்துட்டான்னு நீ நம்புறது கண்டிப்பா உன்னோட கற்பனை தான்னு நான் இப்ப சொல்றேன். ஏன்னா ஒரு அண்ணனா நான் உன்கிட்ட அன்பாவும் பாசமாவும் இருந்ததா நீ நம்புன. இது எதுவும் உண்மையா இருக்க கூடாதுன்னு ஒரு கேள்வி இல்ல. எல்லாமே நடந்ததுதான். நீ நினைக்கிற அளவுக்கு என் பார்வை பலவீனம் கிடையாது. என் ஷரிங்கானால கென்ஜூட்சுவையும் கண்டுபிடிக்க முடியும். நம்பிக்கை நல்ல விஷயம்தான். ஆனா சாஸ்கே, என்கிட்ட இருக்க அதே கண்கள் உனக்கு இன்னும் வரலன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நீ இன்னும் உன் நெருங்கிய நண்பனை கொல்லவே இல்லை. ஆனா அதுக்குள்ள என் முன்னாடி வந்து நின்று இவ்வளவு தைரியமா நீ பேசிக்க. உன்னோட மாங்கேக்யூ ஷரிங்கான வச்சு சீக்கிரம் என்ன கொல்ல ட்ரை பண்ண இல்ல? என் பலத்தை பார்த்ததுக்கு அப்புறம் உன் திறமையை பயன்படுத்த பயமா இருக்கா? மாதராவையும் தாண்டி ஒரு தலை சிறந்த நிஞ்சாவா இருக்கக்கூடிய எல்லா தகுதியும் என்கிட்டதான் இருக்கு. சாஸ்கே, எனக்கான புது வெளிச்சத்தை கொடுக்க போறது நீதான். அந்த கண்களை என்கிட்ட கொடுத்து. ஒருத்தனுக்கு மாங்கேக்யூ ஷரிங்கான் வேணும்னா அவன் ரொம்ப நேசிக்கிற ஒருத்தர் அவன் இழந்தா மட்டும்தான் கிடைக்கும். எட்டர்னல் விஷுவல்ஸ் வேணுங்கிறதுக்காக தான் பெற்றவங்களே சொன்னவங்க கூட இங்க இருக்காங்க. நாம 2 பேரும் ஒரே ரத்தங்கிறதால எனக்கு தேவையான சக்தி எல்லாம் உங்ககிட்ட மட்டும்தான் கிடைக்கும். ஒரே வழி, நம்ம கிளானோட தலையிட மாற்ற போறது மட்டும் நான் உன்னை உயிரோட விட்டு போறேன். இன்னும் அவனுக்கு புரியல. இது எல்லாமே என்னோட லாபத்துக்காக நான் பண்றேன். உச்சிஹாவோட அண்ணன் தம்பிகளுக்கு இடையில இருக்க உண்மையான பந்தம் இதுதான். ஒரு வழியா நீ எனக்கு உள்ள இருக்க விஷயங்களை பார்த்துட்ட போல இருக்கு. எல்லாமே இதுக்காக தானா? உன்னால நான் இறந்து போறத பார்க்க முடியும். ஆனா என்னோட மாங்கேக்யூ ஷரிங்கான எதிர்த்து உன்னால நிச்சயமா ஜெயிக்க முடியாது. அதனால கடைசி வரைக்கும் உன்னோட குறிக்கோள் தூக்கத்துல வர கனவு மாதிரி எல்லாமே கலைஞ்சு போயிடும். ஏன்னா உன்கிட்டதான் மாங்கேக்யூ. என்னோட கனவை நிஜமாக்குவேன். இங்க நடக்க போறது
நான் சொன்னேனே சாஸ்கே, உன்கிட்ட மாங்கிக்கு ஷரிங்கான் இல்ல. இந்த கண்ணை வச்சுட்டு கண்டிப்பா உன்னால என்ன ஜெயிக்க முடியாது. உன்னோட அடுத்த கண்ணையை நான் இப்ப எடுக்க போறேன். உன் கண்ணுக்கும் என் கண்ணுக்கும் இருக்க வித்தியாசம் இதுதான். எப்படி உன்னாலேயே சுக்குயோமியை உடைக்க முடிஞ்சது? நான் சொன்ன மாதிரி நீ உன் கண்களை எவ்வளவு பயன்படுத்தினாலும் என்னோட விருப்ப வச்ச இந்த இல்யூஷனை ரியாலிட்டியா மாத்துவேன். நீ சொன்ன இந்த வார்த்தைகளை இப்ப நான் உனக்கு எதிராக பயன்படுத்தி காட்டுறேன் பாரு. நீ சொன்ன இந்த வார்த்தைகளை இப்ப நான் உனக்கு எதிராக பயன்படுத்தி காட்டுறேன் பாரு. ஹிட்டாச்சியை எந்த சைகையையும் செய்ய விடாம அவன் தடுக்கிறான். அந்த கடைசி ஷெரிக்கன் வேலை செஞ்சிருச்சு. என்னால இதை நம்ப முடியல. என்னது? இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து ஹிட்டாச்சியால சாதாரணமா தப்பிக்க முடியும். உன்னோட அந்த அமாதேராசு அது உன்னோட பலத்தை உறிஞ்சி எடுத்துருச்சு போல. எனக்கு தெரிஞ்ச இதுதான் என் கடைசி ஜூட்சுவா இருக்கும். ஷாரிங்கனால உன்னோட சக்கர லெவல் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும். அதனால உணர்றத நிறுத்த. உன்னை பார்க்கும் போதே உனக்குள்ள இருந்த சக்கரா முடிஞ்சிருச்சுன்னு தெரியும். ஒரோச்சிமாரு ஸ்டைல் சப்ஸ்டிடியூஷன் ஜுட்சுவை பயன்படுத்தி என்னோட அமிதராசுல இருந்து தப்பிச்சிருக்க. அந்த கடைசி தாக்குதலுக்கு சரியான திட்டம் இல்லாம உனக்குள்ள இவ்வளவு தூரம் வந்திருப்பான்னு நினைக்கிறியா? இது சரி தாச்சி, நீ ஆசைப்பட்ட மாதிரியே நான் யாருன்னு காமிக்கிறேன். இந்த ஜூட்சு ஆகாயத்துல இருக்கிற லைட் நீங்க கீழே கொண்டு வரும். நான் செய்ய வேண்டியதெல்லாம் அந்த பவரை ஒன்ன நோக்கி செலுத்துறது மட்டும்தான். இந்த ஜூட்சு பேரு கிரீன். கதை முடிஞ்சிடும். எவ்வளவு பவர்! இது மட்டும் இல்லாம இருந்திருந்தா அப்பவே நான் செத்திருப்பேன். உன்னோட பலம் ரொம்பவே அதிகரிச்சிருக்க. சாஸ்கி, இப்போ என்னோட டர்ன். என்னோட கடைசி ஆயுதம் என்னன்னு நான் உனக்கு காட்டுறேன். சுசானோவா? ஆமா, இதுவும் ஒரு ஜுட்சு தான். சுக்குயோமியும் அமிதராசுவும் என்னைக்கு என் கண்கள்ல வந்துச்சோ அன்னைக்குதான் இந்த ஜுட்சுவும் வந்துச்சு. சாஸ்கி, உன் ஜுட்சுவோட சக்தி அவ்வளவுதானா? இன்னும் உன்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அதெல்லாம் வெளிப்படுத்துற கடைசி வாய்ப்பா இதை பயன்படுத்திக்கோ. உண்மையான சம்பவமே இனிமேதான் ஆரம்பிக்க போகுது. என்னாச்சு உனக்கு? உன்னோட சக்கரா தீர்ந்து போனதால என்ன பண்றதுன்னு தெரியலையா? என்ன? அதை பாக்குறதுக்கு
ஒரச்சிமாரோட 8-headed serpent jutsu மாதிரி இருக்கு. ஒரு வழியா அது வெளியே வந்துருச்சு. அவ்வளவுதான். இதுக்காக தான் நான் இவ்வளவு நாள காத்து கிடைக்க போகுது. அதனால இப்படி ஒரு சின்ன அட்டாக் மூலமான சொல்லு சாஸ்திரி, அடுத்து நீ என்ன பண்ண போற? இந்த வால் அதுக்கு வாய்ப்பு இல்லை. இது தோற்றுக்கா பிளேட்கள் இட்டாச்சி. இவ்வளவு நேரம் இதை உனக்குள்ளதான் வச்சிருந்தா அதோட பவர் கொடூரமா இருக்கு. கதை முடிஞ்சது சாஸ்திரி. இதுக்கப்புறம் உன்னோட கண்கள் எனக்கு தான் சொந்தம். இப்ப நான் அதை சந்தோஷமாக எடுத்துக்க போறேன். அந்த கண்கள் எனக்கு தான் சொந்தம்.